அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸி நெபிரித்துல்லா அம்மாபாத். நமது துவாவுக்கு பதில் கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சில நேரங்கள் உண்டு. தொழுகை முடிந்துள்ள அந்த பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து பதில் கிடைக்கும். அதிலும் சிறப்பான நேரங்கள் என்று ஃபஜ்ருக்கு பின்னுள்ள அந்த நேரம், அதேபோல் மகரிப்புடைய தொழுகைக்கு பின்னுள்ள அந்த பிரார்த்தனை, இந்த நேரத்திலெல்லாம் நமக்கு ஹிஜாபத்து அதிகமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் தொழுகின்ற தொழுகை நேர்மையுடன் தொழ வேண்டும். சிலருடைய விஷயம் குறைந்த நேரத்தில் கடமையை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஓடி ஓடி தொழுவாங்க. இந்த ஒரு பிரார்த்தனைக்கு பதில் கிடைப்பது ரொம்ப கடினமான விஷயம்தான். இறைவன் அந்த பிரார்த்தனைகளுக்கு பதில் தரமாட்டான். நாம் தொழுகின்ற அந்த தொழுகை நமக்கு கடமையானது மட்டுமில்ல, நமது வாழ்க்கையில் தேவையான ஒன்றாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனிடத்திலிருந்து பரிசாக வாங்கி வந்த மெராஜுடைய இரவில் உம்மத்துகளுக்கு வேண்டி அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து பரிசாக கொண்டு வந்த அந்த ஒரு எண்ணத்தில் தான் நமது தொழுகையை நாம் தொழ வேண்டும். அப்படி செய்யும்போது அந்த தொழுகையின் பின்னுள்ள அந்த பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான். அதே போல சில நேரங்களில் நமது பிரார்த்தனைக்கு ஹிஜாபத்து அதிகமாக இருக்கும். அது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் உள்ள பிரார்த்தனை என்பது அதற்கு பதில் வேகமாக கிடைக்கும். அதேபோல் பரக்கத்தை தரக்கூடிய மகரிப்புடைய தொழுகைக்கு பின் உள்ள பிரார்த்தனையிலும் அல்லாஹு தாலா நமக்கு சீக்கிரமாக பதிலளிப்பான். இன்னும் லுஹாவுடைய நேரம், அந்த நேரத்தில் உள்ள பிரார்த்தனை என்பது அதற்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை, அளவில்லாத சிறப்புடையதாவது. லுஹா நேரம், அதற்குள்ள நேரத்தில் என்னைக்கும் தொழுது வரக்கூடிய அந்த அடியானுக்கு வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்க முடியும். ஆனால் அதற்கான நேரத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த ஒரு தொழுகையின் மூலமாக சதக்கா கொடுத்த நன்மையை வர ஒரு அடியான் அடைகின்றான். அந்த தொழுகையை தொழுது வரக்கூடிய அந்த அடியான் சதக்கா கொடுத்த நன்மையை பெறுகின்றான். இந்த லுஹா தொழுகையை, சக்தி பெற்ற லுஹா தொழுகையை எல்லாராலும் தொழ முடியாது. அதை தொழுவதற்கே நமக்கு ஒரு பாக்கியம் வேண்டும். அந்த தொழுகையை உங்களுக்கு தொழ முடிந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாகி விடுவீங்க. உங்களுடைய சம்பாத்தியத்திலும் வருமானத்திலும் உங்களுடைய ரிஸ்கிலும் இந்த துனியாவில் உங்கள் பிள்ளைகளிடத்திலிருந்தும் எல்லாவற்றிலும் உங்களை வெற்றியாளர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். லுஹா தொழுகையை உங்களுக்கு வழக்கமாக தொழ முடிந்தால். இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுவதற்கு சிறந்த நேரம் என்பது ஒரு 10-11 மணி அளவில். லுஹருடைய பாங்குக்கு பின்னராக தொழுதால் அது லுஹா தொழுகை ஆகாது. அதனால அதற்குள்ள நேரத்தை சரியாக பார்த்து தொழ வேண்டும். இறைவனுக்கு 99 திருநாமங்கள் உண்டு. இந்த 99 திருநாமங்களையும் எல்லா நாட்களும் வழக்கமாக ஓதக்கூடியவர்கள் உண்டு. இந்த 99 திருநாமங்களையும் மனப்பாடம் செய்தவர்கள் உண்டு. அவர்களுக்கு சொர்க்கம் உறுதி என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. இந்த 99 திருநாமங்களையும் அழைத்து ஏதாவது ஒரு காரியத்திற்கு நெய்யத்தாக வைத்து அப்படி துவா செய்யக்கூடியவர்களும் உண்டு. ஹஸ்மால் உஸ்னா 99 திருநாமங்களும் அதிக பவர் நிறைந்ததாகும். மகான்கள் இந்த 99 திருநாமங்களில் ஒவ்வொரு இஸ்மையும் அதனுடைய சிறப்பையும் நன்மையும் சொல்லி தந்து ஒவ்வொரு தேவைக்கும் இந்த எண்ணிக்கையில் இவ்வளவு எண்ணிக்கையில் நீங்கள் ஓதுங்கள் அப்படின்னு பகிர்ந்து கொண்ட நிறைய விஷயங்களை நமக்கு பார்க்க முடிகிறது. பல வீடியோகளையும் அதை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த இஸ்முடைய சிறப்பும் அப்படிதான். நான் சொல்லக்கூடிய 2 சக்தி வாய்ந்த திருநாமங்கள், இதனுடைய சிறப்பு, இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்பது சொல்ல அளவில்லாதது. பல அற்புதங்களை நமக்கு கொண்டு தரக்கூடிய திருநாமமாகும். அது மட்டும் இல்லாமல் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹு தாலா ஒரு ஆற்றல் கொடுத்திருந்தான். அது என்னன்னா, மரணித்தவர்களே அவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும். மரணித்தவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை அல்லாஹு தாலா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அது குர்ஆன் வழியாக நமக்கு கற்று தந்திருக்கின்றான். மரணித்த ஒருவனுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் தீர்மானம் செய்தால் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலாவுடைய இந்த 2 திருநாமங்களை அவங்க ஓதிவிட்டு அந்த ஒரு செயலை செய்வாங்களாம், உயிர் கொடுப்பாங்களாம். அதே போலவே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க பில்கிஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரியும். அதிக வேகத்தில் இப்பொழுதே கொண்டு வர வேண்டும், அது யாருக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டளை வந்தபோது அந்த நேரத்தில் இந்த இஸ்முகளை மனதில் நெய்யத்தாக வைத்துக்கொண்டு அந்த நபர் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்தாங்களாம். அந்த சிம்மாசனத்தையும் அந்த இடத்தில் அந்த வேகத்தில் கொண்டு வந்தாங்களாம். அதே போலவே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தாலாவிடத்தில் எந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தாலும் இந்த 2 திருநாமத்தை பயன்படுத்தி தான் அவங்க பிரார்த்தனை செய்தாங்களாம். ஆற்றிலும் சமுத்திரத்திலும் மாட்டிக்கொண்டு நபர்கள் கப்பலில் பயணம் செய்யும் போது அதில் நம்ம மாட்டப் போகிறோம், ஆபத்து என்று தெரிந்தவுடன் மரணம் வந்துவிடும் அப்படின்னு அவங்க உணரும் போது இந்த திருநாமங்களை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்வாங்களாம். பிரச்சனை வரபோது, பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள போகிறோம், நேருக்கு நேர் மரணத்தை பார்க்கும்போது இந்த 2 திருநாமங்கள், அல்லாஹு தாலாவுடைய சக்தி பெற்ற இந்த 2 திருநாமங்களை ஓதி துவா செய்தாங்க அப்படின்னு கிதாபில் பார்க்க முடிகிறது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதர் போரில் சுஜூதில் இருந்து கொண்டு இந்த திருநாமத்தை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்தாங்களாம். இந்த 2 திருநாமத்தையும் சுஜூதில் இருந்து ஓதுனாங்களாம். ஓதிட்டு கேட்டாங்களாம், இறைவா எனக்கு நீ வெற்றி தந்து விடு, இல்லை என்றால் நாம் உம்மத்துகள் முஸ்லீம்கள் தோல்வி அடைந்து விடுவோம் அப்படின்னு அல்லாஹு தாலாவிடத்தில் அழுது துவா செய்தாங்களாம் இந்த 2 திருநாமங்களையும் கூறி.
நாம் எப்பொழுதும் ஓதக்கூடிய சக்தி வாய்ந்த 2 திருநாமங்கள். இதனுடைய சிறப்பு தெரியாமலேயே நிறைய பேருக்கு இருக்கும். இந்த திருநாமங்கள அவங்க ஓதுவாங்க. ஆனா, அதற்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னு தெரியாமல் இருக்கும். நாம் இதை ஓதும்போது நமது மனதில் நினைக்க வேண்டியது, பலரும் பல நெபிமார்களும் இந்த திருநாமத்தை ஓதி அவர்கள் வெற்றி அடைந்திருக்காங்க. அப்ப அவர்களெல்லாம் பிரச்சனைகளை தாண்டி செல்ல பயன்படுத்தியது. அவர்களுக்கு அல்லாஹு தாலா பதில் அளித்தான். எனக்கும் இறைவன் கண்டிப்பாக பதில் தருவான் என்ற ஈமானோடும் உறுதியோடும் நீங்கள் ஓத வேண்டும். இனி அந்த சக்தி பெற்ற திருநாமம் எதுன்னா, யா ஹய்யூ யா கய்யூம் யா அல்லாஹ், யா ஹய்யூ யா கய்யூம் யா அல்லாஹ். என்றென்றும் வாழக்கூடியவனும் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியவனாகிய ரப்பே. அதான் இந்த திருநாமத்தின் அர்த்தம். இப்போ இந்த இஸ்முடைய மகத்துவம் எல்லாருக்குமே புரிந்திருக்கும். இந்த மகத்துவத்தை புரிந்து கொண்டு இன்றைய தினத்திலிருந்தே இந்த ஒரு இஸ்மை நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணிக்கையில் உங்களுடைய தேவையை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த ஒரு தொழுகை தொழுதுவிட்டு நீங்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் கேளுங்கள். கண்டிப்பாக இறைவனிடத்திலிருந்து பதில் கிடைக்கும். இனி அந்த சக்தி மிகுந்த தொழுகை எதுன்னா, லுஹா தொழுகை. லுஹா தொழுகை தொழுகின்ற அந்த அடியானுக்கு எந்த ஒரு நேரத்திலும் வறுமை என்பது வராது. அவனுடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகள் அவன் அறியாமலேயே நடந்து கொண்டே இருக்கும். சம்பாத்தியத்தில் அவனுக்கு ஒரு உயர்வை பார்க்க முடியும். அவனுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிக் கொண்டிருப்பதை அவனுக்கு உணர முடியும். லுஹா தொழுகை தொழுகின்ற அந்த அடியானுக்கு எப்படியாவது அவங்க நினைத்து பார்க்க மாட்டாங்க. எப்படியாவது அந்த இடங்களிலிருந்தெல்லாம் பணம் என்பது வந்து கொண்டே இருக்கும். அந்த பணம் தேவையில்லாத வழியில் நமக்கு செலவாகாது. நமக்கு பயன்படாத வகையில் அது போகாது. ஏனென்றால் பரக்கத்து நிறைந்த பணமாக இருக்கும் அது. அதாவது ரொம்ப பவர் உள்ளதாகும். ரொம்ப சக்தி வாய்ந்தது. நான் சொன்னது போல எல்லாராலும் அந்த தொழுகையை தொழ முடியாது. வழக்கமாக நீங்க தொழுது வந்தீங்கன்னா, நீங்கள் வெற்றி அடைந்தவர்கள், நீங்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு சக்தி மிகுந்த தொழுகையாகும் இது. அப்ப நாம் வாழக்கூடிய இந்த துனியாவில் நமக்கு அதிகமான செல்வம் வேண்டும், வசதி வாய்ப்புகள் வேண்டும், நோய் இல்லாமல் நமக்கு வாழ வேண்டும், ஆபத்தும் விபத்தும் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். அதேபோல குழந்தை வேண்டும். ஒரு குழந்தைக்கு வேண்டி பல இடங்கள்ல ஓடி ஓடி போறாங்க. பல டேப்லெட்ஸ் போடுறாங்க. பல மருத்துவர்கள பார்க்குறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்னு ஓடி ஓடி போறாங்க. நீங்க 2 ரக்காத் லுஹா தொழுகையை அப்படி தொடர்ந்து தொழுது பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு குழந்தை செல்வத்தை அல்லாஹ் தாலா வழங்குவான். அதேபோல அதிக கடன் சுமை, கடன் ஏறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க 2 ரக்காத் சுன்னத் தொழுகையான லுஹா தொழுகையை நீங்கள் தொழுது பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை பார்க்க முடியும். அந்த கடன் எப்படி அடைங்கிறதுனே தெரியாது. ஆனா அந்த கடன் உங்களுக்கு அடைந்து கொண்டே இருக்கும். அடுத்த நன்மை, எல்லாராலும் ஹஜ் பயணம் செல்ல முடியாது. ஏன்னா ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையால் உன்னில் பணம் இருக்காது, அல்லது ஏதாவது ஒரு காரியங்களால் அது செய்ய முடியாமல் போய்க்கொண்டே இருக்கும். ஹஜ் பயணம் செய்வது என்பது பாவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடினமான விஷயம்தான். அதற்கு வேண்டிய ஒரு தொகையை மாற்றி வைக்க வேண்டும் நமக்கு. ஆனால் அந்த ஈமானுடைய காரணத்தால் எப்படியாவது நாம் கஷ்டப்பட்டு ஹஜ் பயணம் செய்கின்றோம். ஆனால் இந்த 2 ரக்காத் சுன்னத்து தொழுகை தொழுவதால் நீங்கள் லுஹா தொழுகை 2 ரக்காத்து சுன்னத்து தொழுகையான லுஹா தொழுகையை நீங்கள் தொழுவதால் ஹஜ் சென்ற நன்மையை நீங்கள் அடைகின்றீங்க. ஹஜ் பயணம் சென்ற நன்மை கூட அந்த அடியான் அடைகின்றான். அப்போ யோசிச்சு பாருங்க, வேற எந்த தொழுகைக்கும் இந்த ஒரு பாக்கியம் கிடையாது. ஏன் சதக்கா கொடுத்த நன்மை, ஹஜ் பயணம் செய்த நன்மை, அப்படி எல்லா நன்மையும் நமக்கு கொண்டு சேர்க்கிறது இந்த லுஹா தொழுகை. இந்த துனியாவில் உள்ள தேவையும் நாளை ஆகிரத்தில் உள்ள நன்மையும் நமக்கு சேர்த்து கொண்டு தரக்கூடிய ஒரு 2 ரக்காத்து லுஹா தொழுகையை தொழுவதற்கு நமக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது? அப்போ இந்த ஒரு வாய்ப்பை நீங்க யாருமே விட்டு விடக்கூடாது. அதுவும் நல்ல நல்ல மாதமாகிய ஷாபான் மாதத்தில், ரமலான் மாதத்தில் தொழுவது இன்னும் அதிக நன்மை கொண்டு சேர்க்கிறது. அப்போ நீங்க செய்ய வேண்டியது 2 ரக்காத் லுஹா தொழுகையை நான் தொழுகின்றேன். அல்லாஹு தஆலாவுக்கு வேண்டி கிபிலாவை முன்னோக்கி சுன்னத்து தொழுகையான 2 ரக்காத் லுஹா தொழுகையை நான் தொழுகின்றேன் என்று நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது மனதில் ஏதாவது ஒரு தேவையை நெய்யத்தாக வைத்துக்கொண்டு தொழுங்கள். அந்த தொழுகையை முடித்துவிட்டு அதே அமர்வில் இருங்கள். ஒரு 33 தடவை யா ஹய்யூ யா கய்யூம் யா அல்லாஹ், யா ஹய்யூ யா கய்யூம் யா அல்லாஹ், யா ஹய்யூ யா கய்யூம் யா அல்லாஹ் என்று ஓதி உங்களுடைய மனதில் உள்ள என்ன தேவையாக இருந்தாலும், இந்த தேவையில்லை, எதுவாக இருந்தாலும் சரி சரி அதை நீங்கள் ரப்பிடம் கேட்டு துவா செய்யுங்கள். நீங்கள் கடல் அளவு பாவங்களை சேர்த்து வைத்திருந்தா கூட அந்த பாவங்களை கூட மன்னித்து விடக்கூடிய தொழுகையாகும் இந்த லுஹா தொழுகை. உங்களுடைய எந்த துனியா ஆசையும் நாளை ஆகிரத்துள்ள ஆசையையும் நிறைவேற்றி தரக்கூடிய தொழுகை. இந்த ஒரு தொழுகை 2 வாரம் தொடர்ந்து நீங்கள் தொழுது பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது லேசாகிவிடும், எளிதாகிவிடும். அந்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கத் தொடங்கும். அதை உங்களுக்கு உணர முடியும். இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் இந்த தொழுகையை தொழுவதற்கு அல்லாஹு தாலா அருள் புரியட்டும். ஆமீன். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.